சிவகங்கை மாவட்டம் சக்கந்தி பகுதி அருகே இளைஞரை விரட்டி வெட்டி கொன்ற சம்பவம் அரங்கேறியுள்ளது. மேலும் வெளிநாட்டில் பணியாற்றி வந்த மனோஜ் பிரபு அண்மையில் சொந்த ஊர் திரும்பிய நிலையில் இந்த கொலையானது நிகழ்ந்துள்ளது. நேற்று இரவு திருவிழா முடிந்து நண்பர்களுடன் திரும்பியபோது காரில் வந்த கும்பலானது இந்த வெறிசியலை நடத்தியுள்ளனர். சிவகங்கையில் இளைஞர் தற்பொழுது விரட்டி வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். காரில் வந்த மர்ம நபர்கள் மனோஜின் இருசக்கர வாகனத்தை இடித்து கீழே தள்ளிவிட்டு ஓட விரட்டி வெட்டி கொலை செய்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து சிவகங்கை நகர் காவல்துறையினர் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்பொழுது இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சிவகங்கை மாவட்டம் சக்கந்தி பகுதி அருகே இளைஞரை விரட்டி வெட்டி கொன்ற சம்பவம் அரங்கேறியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாபு சரவணன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் பாபு சரவணன், தற்பொழுது சிவகங்கையில் இளைஞர் ஒருவரை விரட்டி மர்ம கும்பல் வெட்டி கொலை செய்துள்ளனர். இதுகுறித்து விவரங்களை பகிரலாம். வணக்கம் அஸ்வினி. சிவகங்கை சக்கந்தியை சேர்ந்தவர் மகேஷ் பிரபு. இவர் வெளிநாட்டிலிருந்து வேலை பார்த்துட்டு இப்பதான் அண்மையில தான் தனது சொந்த கிராமத்துக்கு திரும்பி உள்ளார். இவர் நேற்று இரவு தனது நண்பர்கள் ஹரிகரன், அஜித்குமார் ஆகியோரோட சேர்ந்து இளையமேலூர்ல கோயில் திருவிழா நடக்குது. அந்த கோயில் திருவிழாவுக்கு அங்க நடக்கும் கலை நிகழ்ச்சிகளை பார்த்து விட்டு திருப்பி சக்கந்திக்கு இருசக்கர வாகனத்துல திரும்பி வர்றாரு. திரும்பி வரும்போது ஒரு கார்ல வந்தவங்க புதுப்பட்டி என்ற இடத்துல வரும்போது அவங்க வந்த இருசக்கர வாகனத்தை காரை வச்சு மோதி அவர் 3 பேரையும் கீழே விழுக வைக்கிறார்கள். அதன் பின்பு மகேஷ் பிரபுவை மட்டும் குறிவைத்து அவர் விரட்டுறாங்க. ஆனால் நண்பர்கள் அருவாள் எடுத்து விரட்டும் போது நண்பர்கள் அவரை காப்பாற்றுறதுக்கு முயற்சி செய்யறாங்க. அந்த நண்பர்களுக்கும் அருவாள் வெட்டு விழுகுது. அதன் பின்பு மகேஷ் பிரபுவை மட்டும் குறிவைத்து வெட்டி படுகொலை செய்த அந்த மர்ம கும்பல் மீண்டும் காரில் ஏறி தப்பி சென்று விட்டனர். சம்பவம் இடத்துக்கு சிவகங்கை நகர காவல்துறையினர் இந்த படுகாயமடைந்த இரு நண்பர்களையும் மகேஷ் பிரபுவின் நண்பர்களை சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்துவிட்டு அங்கு வெட்டி படுகொலை செய்யப்பட்ட மகேஷ் பிரபுவின் உடலை கைப்பற்றி சிவகங்கை மாவட்ட மருத்துவமனைக்கு உடல்கூறு ஆய்வுக்கு அனுப்பி வைத்து இந்த கொலைக்கான காரணம் குறித்து சிவகங்கை நகர காவல்துறையினர் தற்போது விசாரணை செய்து வருகின்றனர். அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி பாபு சரவணன்.